ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சுழியம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு மூடி தேங்காயும் 5 ஏலக்காய், அப்புறம் குட்டி குட்டியாக உடைச்ச முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவையும் ஏலக்காவையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் துருவல் மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரில் நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரை, தேங்காய், முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி தட்டைப்பயிரை நல்லா கொலைய வேக வச்சு வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அதை இந்த தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியிலே நான் இந்த கோதுமை மாவை கரைச்சிக்க போகிறேன். இதில் நான் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் சேர்த்துருந்த உப்பே கரெக்டாக இருந்தது. கட்டி இல்லாமல் நல்லா திக்கான ஒரு பேட்டரை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையை இந்த மாவில் ஆட் பண்ணிட்டு ஸ்பூனால் எடுத்து போடுங்க. இது போல் எல்லாத்தையும் உருண்டைங்களை நம்ம மாவில் பண்ணிவிட்டு மாவு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிக்க மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் சுழியம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிகப்பு தட்டைப்பயிரில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதே போல் எல்லா மாவுலேயும் நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் நான் சுட்டி எடுத்துட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு நான் உள்ளுக்குள்ளார காமிக்கிறேன் பாருங்கள். மேலே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.